அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவில் வந்து நம்ம டெல்லி சுல்தானியம் இந்த பாடத்திலிருந்து ஒரு 20 கேள்விகளும் அது சம்பந்தமான சில தகவல்கள் விளக்கங்களை வந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க. துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்டு உருவாக்கப்பட்ட இல்துமிஷின் குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 40 குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு வந்து என்னது இன்னொரு பெயர் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சாகல் கானி. சரிங்களா? இந்த குழுவை வந்து உருவாக்கியவர் வந்து இல்துமிஸ். இதை வந்து ஒழித்தவர் வந்து பால்பன். அவர் தான் வந்து ஒழிச்சிருப்பார். இக்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெல்லி சுல்தானியர் காலத்தில் இருந்த ஒரு நில விநியோக முறை தான் இக்தா. அதை வந்து நிர்வகித்தவர் வந்து இக்தாதார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இந்த முறையை அறிமுகப்படுத்தியது இல்துமிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் செப்பு, வெள்ளி, டாங்கான்னு சொல்லுவாங்களே, டாங்கா மற்றும் ஜிடால் இந்த அரேபிய நாணய முறையை அறிமுகம் செய்தவரும் இல்துமிஸ் தான். சரிங்களா? அடிமை மரபில் ஒரு முக்கியமான சுல்தானில் வந்து இல்துமிஸும் ஒருவர். குவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து டெல்லி சுல்தான்களால் கட்டப்பட்ட முதல் மசூதி. அதை கட்டியவர் வந்து குத்புதீன் ஐபக். அவர் வந்து திருப்பி குதுப்பினார் அப்படின்ற ஒரு கட்டுமான பணி செய்யும் பொழுது பாதியிலே வந்து 1210 லாகூரில் வந்து சவுகா அப்படின்னு சொல்லக்கூடிய போலோ விளையாட்டில், குதிரை விளையாட்டில் தவறி விழுந்து இறந்துருவார். அந்த பணிகளை வந்து இல்துமிஸ் தான் வந்து நிறைவு செஞ்சிருப்பார். ஓகே, இரண்டாவது கேள்வி பார்ப்போம். தவறான இணையை காண்க. குத்புதீன் ஐபக், பக்தியார் கில்ஜி, இல்துமிஸ், இக்தாக்கள், ஜலாலுதீன் கில்ஜி, தேவகிரி படையெடுப்பு, அலாவுதீன் கில்ஜி, மாலிக் காஃபூர். இதில் வந்து எந்த இணை தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, தேவகிரி படையெடுப்பு. தேவகிரி படையெடுப்பை மேற்கொண்டவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? அதே போல் மாலிக் காஃபூர் என்ற அவருடைய படைத்தளபதியின் மூலம் தான் வந்து தென்னிந்திய படையெடுப்புகளை அலாவுதீன் கில்ஜி வந்து மேற்கொண்டிருப்பார். குத்புதீன் ஐபக்குடைய காலத்தில் பீகார், அதாவது கீழே மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கங்கை சமவெளி பகுதியில் வந்து கைப்பற்ற பொறுப்பு வந்து பக்தியார் கில்ஜிக்கு இருக்கும். பக்தியார் கில்ஜி தான் வந்து கைப்பற்றியிருப்பார். அதனால் வந்து வங்காளம், பீகார் அந்த பகுதியில் அவர் படையெடுத்து போயிருப்பார். புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை தாக்கி அழித்தவர் வந்து இந்த பக்தியார் கில்ஜி. இல்துமிஸ் வந்து இக்தாக்கள் அப்படிங்கிற ஒரு நில விநியோக முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாது. ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து ஒரு ஆப்கானியர். சரிங்களா? இவர் வந்து துருக்கியர் இல்லை. அதனால் வந்து பிரபுக்கள் வந்து அவர் மேலே பெருசாக விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. பின்னாளில் வந்து அவர் பிரபுக்களை வந்து வசப்படுத்திடுவார். அவருடைய முதிய வயதில் கூட வந்து வெற்றிகரமாக வந்து என்ன பண்ணுவார்னா, மங்கோலியர்கள் வந்து இந்தியாவுக்குள் நுழைவது வந்து தடுத்து நிறுத்தியிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1292 மங்கோலியர்கள் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்பொழுது அதை வந்து வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருப்பார். இவர் வந்து 6 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்திருப்பார். 1290 96 வரைக்கும். 96 இவரை வந்து கொலை செய்துவிட்டு இவருடைய சகோதரர் மகனும் மருமகனுமான அலாவுதீன் கில்ஜி வந்து எனது சுல்தானாக வந்திருப்பார். அலாவுதீன் கில்ஜி வந்து ஜலாலுதீன் கில்ஜியினுடைய காலத்தில் வந்து காராவினுடைய பொறுப்பு ஆளுநராக இருப்பார். சரிங்களா? பொறுப்பு ஆளுநராக இருப்பார். அந்த டைமில் அவர் மால்வா மீது வந்து படையெடுத்து போவார். அப்புறம் மால்வாவில் கிடைச்ச வெற்றி வந்து அவருக்கு வந்து பின்னாளில் வந்து என்னது குஜராத் மீது படையெடுத்து போகிறதுக்கான வாய்ப்பையும் உந்துதலையும் வந்து கொடுத்துருக்கோம். மூன்றாவது கேள்வி பார்ப்போமா? மூன்றாவது கேள்வி, பின்வரும் அலாவுதீன் கில்ஜி பற்றி கூறும் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணுற கவனிய கூற்றுக்களை. கில்ஜி அரச வம்சத்தை தொடங்கினார். டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார். டெல்லியை சுற்றியிருந்த வேளாண் நிலங்களை அளவாய்வு செய்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நிரந்தர வரியை வந்து விதித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த கூற்றுக்கள் சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா? மூன்றாவது கேள்விக்கு வந்து கில்ஜி அரச வம்சத்தை தொடங்கியவர் வந்து அலாவுதீன் கில்ஜி கிடையாது, ஜலாலுதீன் கில்ஜி தான் தொடங்கியிருப்பார். அப்போ ஒன்று வந்து தவறு. இரண்டாவது பாருங்கள், டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார். இது வந்து மிகச்சரி. ஏன்னா தென்னிந்தியாவில் இவர் மதுரை வரைக்கும் படையெடுத்து போயிருப்பார். சரிங்களா? தென்னிந்தியாவின் கடைக்கோடி வரை ஆண்ட முதல் அரசர் வந்து யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஏன்னா அவருடைய தளபதியான மாலிக் காஃபூர் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து படையெடுத்திருப்பார். சரிங்களா? அப்போ இந்தியாவினுடைய பெரும் பகுதியை வந்து கட்டுப்பாட்டில் வைத்த முதல் அரசர் வந்து அலாவுதீன் கில்ஜி தான். அப்போ
ரெண்டாவது கூற்று வந்து சரி. மூன்றாவது கூற்று பாருங்க, டெல்லியை சுற்றி இருந்த வேளாண் நிலங்களை பூரா அளவாய்வு செய்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை வந்து விதிச்சிருப்பார். இதுவுமே மிகச்சரி. 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. டெல்லி சுல்தான்கள்லேயே மிக சிறந்த ஒரு நிர்வாகம் செய்த ஒரு மிகச்சிறப்பான சுல்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். இவருடைய ஆட்சி காலம் வந்து மிக குறைவான காலம்தான். 1296 அவருடைய மாமனாரை வந்து கொலை செய்துட்டு இவர் சுல்தானாக இருப்பார். அங்கிட்டு வந்து ஒரு 1316 வரைக்கும், அவ்வளோதான், 20 ஆண்டு காலம் தான் இவர் ஆட்சி செய்திருப்பார். அடுத்து 4வது கேள்வி பார்ப்போம். லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? லோடி அரச வம்சத்திற்கு வந்து அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுல்தானியத்திற்கே முற்றுப்புள்ளி வச்சு முகலாயர் ஆட்சி வந்து பாபர் வந்து தொடங்கி வச்சிருப்பார் 1526. சரிங்களா? முதல் பானிபட்டு போரில் லோடி வம்சத்துடைய கடைசி மன்னரான இப்ராஹிம், கடைசி சுல்தானான இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடித்து பாபர் வந்து டெல்லியும் ஆக்ராவையும் வந்து என்னது கைப்பற்றியிருப்பார். கிசிர் கான் இருக்கு அப்படின்னா, கிசர் கான் இவர் யார் அப்படின்னா தைமூர் படையெடுப்புக்கு பின்னாடி தைமூர் வந்து இந்த கிசிர் கான் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய பகுதியினுடைய ஆளுநராக நியமிப்பார். இவர் தான் வந்து சையது வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை தொடங்கியிருப்பார். சரிங்களா? கிசிர் கான் தான் சையது அரச வம்சத்தை தொடங்கியிருப்பார். ரொம்ப குறைவான சுல்தான்கள் தான் வந்திருப்பாங்க. அதில் வந்து முன்னாடி இருந்த ஒரு 2-3 பேர் வந்து மொத்தமே வந்து என்னது ஒரு 4 சுல்தான்கள் தான் வந்து சையது வம்சத்தில் ஆட்சி செய்தாங்க. அதில் முற்பட்டவங்க இந்த கிசிர் கான் அவருடைய மகன் மட்டும் தைமூருடைய மகனுக்கு வந்து திரையை செலுத்தினாங்க. பின்னாளில் வந்தவங்க வந்து தங்களை வந்து சுதந்திர அரசராக அறிவித்துக் கொள்வாங்க. 5வது கேள்வி பார்ப்போமா? தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாராங்கல் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் என தென்புலத்தில் தனது ஆட்சியை அமைத்தவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. சையது வம்சம் பற்றி பார்க்கணும்னா ஆலம் ஷா, சரிங்களா? ஆலம் ஷா அப்படிங்கிற ஒரு சுல்தான் வந்து அவர் தான் வந்து கடைசி. அவர் வந்து என்னது எனக்கு அரச பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லி டெல்லியை விட்டு வெளியே போய் 30 வருஷம் அமைதியாகவும் மன நிம்மதியோடு வாழ்ந்திருப்பார். சரிங்களா? தானாகவே வந்து அரச பதவியை துறந்த ஒரே ஒரு டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா சையது வம்சத்தில் வந்த ஆலம் ஷா அவர்கள். இவங்களை பற்றி இவங்களுடைய காலத்தில் வந்து ஒரு புக்கு என்னன்னா தாரிகி முபாரக் அப்படிங்கிறது. அந்த முபாரக் வந்து என்னது அந்த சையது வம்சத்தை பற்றி சொல்லக்கூடியது. தாரிகி முபாரக் அதை எழுதியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகியா பின் அஹ்மத் சிந்திரி. யாகியா பின் அகமத் சிரிந்தி அப்படிங்கிறவர் வந்து சையது வம்ச காலகட்டங்களில் புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்துடைய பேர் தாரிகி முபாரக். அது வந்து அவருடைய அந்த சையது வம்சத்துடைய ஆட்சியை பற்றி சொல்லுது. அவங்களுடைய காலத்தில் வந்து டெல்லியை தாண்டி பெருசாக வந்து அவங்களுடைய ஆட்சி ஒன்றும் இல்லை, டெல்லிக்குள்ளேயே தான் இருந்தது. ஓகே, 5வது கேள்வி பார்ப்போம். தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாராங்கல் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் என தென்புலத்தில் தனது ஆட்சியை அமைத்தவர் யார்? இப்போ தான் முன்னாடி பார்த்தோம். எனது மாலிக் காஃபூர் என்ற திறமையான படை தளபதியை கொண்டு அவருடைய தென்பகுதியில் இந்தியாவுடைய தென்பகுதியில் இருக்க அரசுகளை பூரா வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி அவர்கள். ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி 2 பேருமே கில்ஜி வம்சம். கில்ஜி அப்படிங்கிறது ஊருடைய பேருங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஊரில் ஊர் பேரை சொல்லி பேரை சொல்கிறோம் இல்லையா, அது போல தான் கில்ஜி அப்படிங்கிறது அவங்களுடைய ஊருடைய பேர். அதே போல் முகமது கோரின்னு சொல்கிறோம் இல்லையா, கோரி அப்படிங்கிறது எனது கோர் பகுதி. அதுவுமே அந்த ஆப்கானிஸ்தான் துருக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரினுடைய பெயர் தான். இந்த முகமது பின் துக்லக், பெரோஷா துக்லக் இவங்க 2 பேருமே துக்லக் வம்சத்தில் ஒரு குறிப்பிடத்தகுந்த சுல்தான்களாக இருந்தவங்க. அவங்கள பற்றி நம்ம பின்னாடி கேள்வி வரும், அதில் பார்த்துடலாம். 6வது கேள்வி பாருங்கள். காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. டெல்லி சுல்தானத்தை ஆண்ட வம்சங்கள் 5 வம்சங்கள், அந்த 5 வம்சத்துடைய காலவரிசை படுத்த சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். விரைவாக ஆன்சர் பண்ணிடுங்க.
ஆன்சர் பார்த்துடலாங்களா? 6வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம் 1, அடுத்து வந்து கில்ஜி வம்சம் 3, அதற்கடுத்து வந்து துக்ளக் வம்சம் 2, சையது வம்சம் 4, லோடி வம்சம் 5. 1, 3, 2, 4, 5 ஆப்ஷன் சி தான் வந்து என்னது சரியானது. அவங்க காலத்தில் அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கட்டடக்கலை, அவங்க காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் இதெல்லாமே படிச்சுக்கோங்க. அவங்களால நிறுவப்பட்ட நகரங்கள். ஒரு முறை வந்து 1504 ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார் அப்படின்ற கேள்வியெலாம் வந்துருச்சு. அதே போல் அவங்க காலத்தில் லிட்ரேச்சர் பற்றி கேள்வியில் வரும். இதெல்லாமே வந்து டெல்லி சுல்தான் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய ஒன்று. சரி, 7வது கேள்வி பார்ப்போம். ஜானாகான் என்னும் பெயரில் அரியணை டேஸ் ஜானாகான் டேஸ் என்னும் பெயரில் அரியணை ஏறினார். அலாவுதீன் கில்ஜின் ஏறியிருப்பாரா, ஜலாலுதீன் கில்ஜின் ஏறினாரா, இல்லை முகமது பின் துக்ளக்கா, பெரோஷா துக்ளக்கா? இதுவுமே வந்து ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஜானாகான்ங்கிறது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து முகமது பின் துக்ளக். ஆப்ஷன் சி தான், எல்லாருக்கும் தெரியும். இல்லை சில நேரங்களில் வந்து இந்த ஜானா கான் அப்படின்ற பேரை ஜூனா கான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, ஜூனா கான் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவருடைய தந்தையை வந்து இவர் கொலை செய்துட்டு, அதாவது இந்த தென்னிந்திய பகுதி வாராங்கல் பகுதியில் இவருடைய அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் தான் துக்ளக் வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். அவர் அந்த பகுதியில் போயிட்டு வெற்றி பெற்று வருவார். அப்போ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக விழா மேடை அமைச்சிருப்பாங்க. அந்த மேடையில் நின்று அவர் விழாவை கொண்டாடி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேடையை சரிந்து விழுந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மண்டபம் வந்து அவர் மேலே வந்து அவர் இறந்திருப்பார். ஆனால் இதுபோல் செய்தவர் வந்து முகமது பின் துக்ளக் தான் அப்படின்னு அறியப்படுகிறது. இவர் வந்து முகமது பின் துக்ளக்கை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து நல்ல கல்வி அறிவு கொண்டவர். அதேபோல் இலக்கியம், கவிதை இது எல்லாமே அத்துப்படி, ஆனால் கொடூர குணம் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்துக்களோட சேர்ந்து ஹோலி பண்டிகைக்கு வந்து கொண்டாடியிருக்காரு. சமண சமயத்தை சேர்ந்த துறைகளை வந்து பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு முகமது பின் துக்ளக் வந்து அறிவிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இவருடைய செயல்கள் எல்லாமே காலத்துக்கு முந்தையதான பரீட்சையாகவே இருந்துச்சு. அதனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. 8வது கேள்வி பொறுத்துக. அலாவுதீன் கில்ஜினுடைய சூறையாடல்கள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. தேவகிரி, ரந்தன்பூர், சித்தூர், மால்வா. இதையுமே வந்து ஒரு முறை குரூப் 2 தேர்வில் கேட்ட கேள்வி தான். பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாமா? 8வது கேள்விக்கு தேவகிரி மீது அலாவுதீன் கில்ஜி 3 முறை வந்து படையெடுத்திருப்பார். 1 1296, அதற்கடுத்து 1307, அடுத்து 1314. இந்த 3 ஆண்டுகளும் என்னது தேவகிரி மீது படையெடுத்திருப்பார். இங்கே வந்து 1296 இருக்குது. ஃபஸ்ட் இதுக்கு ஆப்ஷன் 2வது. அடுத்து ரந்தன்பூர் படையெடுப்பு 1301 வந்து ரத்தன்பூர் மீது வந்து படையெடுத்திருப்பார். இங்கே இருக்குது 3வது. அடுத்து சித்தூர் படையெடுப்பு வந்து 1303 சித்தூர் ராணி பத்மினி, அப்புறம் சித்தூர் ராணா அவங்க மீது படையெடுத்தது வந்து 1303 வந்து படையெடுத்திருப்பார். குஜராத் படையெடுப்பு பார்த்தீங்கன்னா 1299 to 300. குஜராத் படையெடுப்பு 1299 to 300 இந்த காலகட்டங்களில் குஜராத் படையெடுப்பு. மால்வா படையெடுப்பு வந்து திரும்பவும் 1305 அதாவது அவங்க மாமனார் இருக்கும்போதே மால்வா படையெடுப்பு ஒன்று செஞ்சுருப்பார். அதற்கப்புறம் மால்வா மீது படையெடுத்தது வந்து 1305 இந்த காலகட்டங்களில் மால்வா மீது படையெடுத்துப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா 2, 3, 1, 4 தான் சரியானது. 2, 3, 1, 4 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இவருடைய தென்னிந்திய படையெடுப்பு வந்து எப்போ துவங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1307 தேவகிரியை அட்டாக் பண்ணுறார் மாலிக் காஃபர் தலைமையில். 1307 தேவகிரி. அதற்கடுத்து என்ன பண்ணுவார்னா 1309 வந்து பிரதாபருத்ரன் காகத்திய அரசரான பிரதாபருத்ரன் வந்து தோற்கடிப்பார் 1309. அதற்கடுத்து 1310 வந்து
ஹொய்சால அரசரான 3ஆம் வீர பல்லாளன் ஹொய்சாலரை தோற்கடிப்பார். அப்படியே வந்து என்னது நேரு பாண்டியர்களையும் வந்து தோற்கடிச்சிருப்பார். இங்கே சுந்தரபாண்டியனை வீரபாண்டியனை வந்து தோற்கடிச்சிருப்பார். சுந்தரபாண்டியனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வீரபாண்டியனை வந்து தோற்கடிச்சிட்டு திரும்பி போனது 1311 ஏராளமான செல்வ குவியலுடன் வந்து மாலிக் காஃபர் வந்து டெல்லிக்கு போயிருப்பார். பாண்டிய நாட்டில் வந்து என்னன்னா அண்ணன் தம்பி சண்டை வந்துடும், பங்காளி சண்டை வந்துடும். அதன் காரணமாக வந்து ஒரு பாண்டிய மன்னரான சுந்தரபாண்டியன் போயிட்டு அலாவுதீன் கில்ஜியை வந்து படையெடுத்து வர சொல்லுவார். அதனால் வந்து பின்னால் இங்கே வந்து பாண்டியருடைய மொத்த ஆட்சியை வந்து முடிவு வர்றதுக்கு காரணமாச்சு. பின்னாளில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் வந்ததுக்கப்புறம் கில்ஜி வம்சம் முடிஞ்சு துக்ளக் வம்சம் வந்ததுக்கப்புறம் துக்ளக் வம்சத்துலேருந்து திருப்பி பாண்டிய நாட்டு வரைக்கும் திருப்பி மீண்டும் படையெடுத்து வருவாங்க. அப்போது தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற பாண்டியர்களை வந்து தென்காசி பக்கம் துரத்தி விட்டுட்டு மதுரை சுல்தானியா அப்படின்னு சொல்லி ஒரு அரசு வந்து உருவாச்சு. வந்த தளபதி இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளே தனி ராஜாவாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். அது ஒரு 30 வருஷம் போச்சு. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ அடுத்து 9வது கேள்வி பார்த்துடலாம். புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர். இந்த கேள்விக்கு விட வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். விரைவாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி கேள்விக்கு ரொம்ப எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டோம். ஆப்ஷன் ஏ பக்தியார் கில்ஜி. செங்கிஸ்கான் பார்த்தீங்களா? செங்கிஸ்கான் யார் அப்படின்னா மங்கோலிய பேரரசர். உலகின் பெரும் பகுதியை அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் தான் செங்கிஸ்கான். இவருடைய தலைமையில் தான் மங்கோலியர்கள்லாம் ஒன்று திரண்டு வலிமை மிக்கவர்களாக மாறியிருப்பாங்க. சரிங்களா? ஜலாலுதீன் அலாவுதீன் பற்றி நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். 10வது கேள்விக்கு வந்துடலாம். இஸ்லாமிய கட்டடங்கள் டேஸ் பாணியில் அமைந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். இஸ்லாமிய கட்டடங்கள் டேஸ் பாணியில் அமைந்தன. ஆக்சுவலாக 10வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் வந்து சாராசனிக் வடிவம், சரிங்களா, சாராசனிக் அம்சங்கள் வந்து இந்தியாவில் அறிமுகமாயின அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இஸ்லாமிய கட்டடங்கள் வந்து எல்லாமே பாரசீக பாணியிலானவை. சரிங்களா? அவர்களுடைய காலத்தில் வந்து இங்கே டெல்லி சுல்தானுடைய காலத்தில் வளைவு, கவிகை, நிலவரைகள் என்னது அந்த சப்வேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற, அப்புறம் சுண்ணாம்பு கலவை பயன்பாடு, இது போன்ற சாராசனி அம்சங்கள் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகமாச்சு. எல்லாமே வந்து என்னது பாரசீக பாணியிலான கட்டடங்கள் தான். 11வது கேள்வி பார்ப்போம். சுல்தான்கள் ஆட்சி காலத்தின் 2 அடிப்படை நாணயங்களான செப்பு, வெள்ளி, தங்கா யாருடைய ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது? வெள்ளி வந்து டாங்கா, செப்பு வந்து ஜிடால். ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்தியாவில் வந்து அரேபிய நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து ஆப்ஷன் பி இல்துமிஸ் அவர்கள் தான். பால்பன் வந்து என்னது அடிமை மரபிலே வந்து மிக முக்கியமான ஒரு மன்னராக அறியப்படக்கூடியவர் தான் பால்பன். இவர் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை வந்து பின்பற்றியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் முறை அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய புக்கில் இருக்கும். பைபாஸ் அதாவது மன்னரை சந்திக்கிற எவரும் அவருடைய காலை வந்து கழுவி கையும் காலையும் வந்து முத்தமிடணும் அப்படின்ற ஒரு முறையை இவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், 40 பேர் குழுவை வந்து ஒழிச்சிருப்பார். அதே போல் அவருக்கு வந்து தூது சொல்கிறதுக்காக ஒற்றர்கள் குழுவையும் வந்து பால்வன் வந்து நியமிச்சிருப்பார். ரஷ்யா சுல்தானா, ஆப்ஷன் டியில் இருக்காங்க பார்த்தீங்களா, ரஷ்யா சுல்தானா டெல்லி சுல்தானிய வரலாற்றிலேயே வந்து முதல் பெண் அரசியாக அறியப்படக்கூடியவர் வந்து ரஷ்யா சுல்தானா. சரிங்களா? இல்துமிஷனுடைய மகள். இவங்க வந்து 1240 to 43 இந்த 3 ஆண்டுகள் 44 இந்த காலகட்டங்கள் வந்து ஆட்சி செய்திருப்பாங்க. அல்துனியா அப்படின்ற ஒருத்தரை வந்து இவர் விரட்டி கலகக்கார ஆளுநரான அல்துனியாவை வந்து இவர் அடக்க போகும்பொழுது சதிகாரர்கள் வந்து இவரை கொலை செய்திருவாங்க. அதே போல் ஜலாலுதீன் யாகூப் அப்படின்ற ஒரு அபிசீனிய அடிமை இல்லைன்னுவாங்க, எத்தியோப்பிய அடிமைன்னுவாங்க. அந்த எத்தியோப்பிய அடிமையை வந்து இவர் குதிரையிலாய பணியினுடைய அதிகாரியாக நியமிச்சிருப்பார். அதனால் வந்து துருக்கிய பிரபுக்கள்லாம் எதிர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணின் கீழ் வந்து அவங்க செயல்படுறத துருக்கிய பிரபுக்கள்லாம் எதிர்ப்பாங்க. சரி, ஏன் ரஷ்யா சுல்தானை ஏன் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்துமிஸ்க்கு அப்புறம் அவருடைய திறமையான மகன் வந்து ருக்குதீன் பெரோஸ். சரிங்களா? ருக்குதீன் பெரோஸ் அவர் இறந்ததுனால என்ன பண்ணாங்க, ரஷ்யா சுல்தானா வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஓகே, 12வது கேள்வி. இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யார்?
ஆன்சர் பண்ணுங்க. யார் வந்து ஜிசியா வரியை வந்து விதித்திருப்பார்? விதித்தவர் யாரு? ஜிசியா வரி வந்து தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்துக்கள் அல்லாதவர், மன்னிக்கணும், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வந்து செலுத்த வேண்டிய வரி தான் வந்து என்னது? ஜிசியா வரி. தலைவரின்னு சொல்லுவாங்க. தலையில் வந்து, அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் உடம்புல வந்து தலை இருக்கணும் அப்படின்னா அந்த தலைக்கு வந்து ஒரு வரி செலுத்தணுமா, அது வந்து தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசியா வரியை தான் வந்து தலைவரி அப்படின்னும் சில இடங்களில் சொல்கிறாங்க. அதே போல் தீர்த்த யாத்திரை வரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம கோயில்களுக்கெல்லாம் பாத யாத்திரையாக போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாத யாத்திரையாக போகிறதுக்குமே வந்து வரி கொடுக்க வேண்டியது சூழ்நிலைகள் வந்து இருந்தது. இந்தியாவில் வந்து முதன்முறையாக இஸ்லாமியர்கள் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அவர்கள் தான் விதிச்சிருப்பார். இவர் வந்து ஒரு நேர்மையான நிர்வாகியாக அறியப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் லக் பாக்ஷா அப்படின்னு சொல்லி புகழப்பட்டவர் தான். பல லட்சங்களை வந்து அறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடையாக வழங்கியதால் லக் பாக்ஷா அப்படின்னு சொல்லி குத்புதீன் ஐபக் அவர்கள் வந்து புகழப்பட்டிருப்பார். இவர் தான் வந்து இந்தியாவில் வந்து என்னது இஸ்லாமிய ஆட்சியை வந்து முகமது கோரியினுடைய படைத்தளபதி அடிமையாக இருந்து வந்து டெல்லி சுல்தானிய மரபையே வந்து துவங்கியிருப்பார். அதில் இவருடைய மரபு வந்து அடிமை மரபு. ஏன்னா இவர் முகமது கோரிக்கிட்ட அடிமையாக இருந்ததுனால அடிமை மரபுன்னுவாங்க. இல்துமிஷ் வந்து முதலாவது இல்பாரி மரபு, சரிங்களா? இல்பாரி மரபு அடிமை மரபுலேயே என்னது முதலாவது இல்பாரி மரபு. பால்பன் வந்து இரண்டாவது இல்பாரி மரபு அப்படின்வாங்க. இல்பாரிங்கிறது அதுலேயே வந்து அந்த துருக்கிய இனக்குழு, சரிங்களா? அடிமை மரபில் ஒரு முறை கேட்டிருக்காங்க இல்துமிஷினுடைய மரபு எது அப்படிங்கும்போது நிறைய பேர் அடிமை மரபு போட்டாங்க. ஆனால் போய் பார்த்தா என்னது இல்பாரி மரபு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் வந்து என்னது இல்பாரி அப்படின்ற இனக்குழுவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பெரோஷா துக்ளக் வந்து பின்னாடி வந்து முகமது பின் துக்ளக் ஏற்படுத்திய பொருளாதார சிக்கல்களை எல்லாம் சரி செய்து ஒரு அமைதியான ஆட்சியை வழங்கியவர் தான் வந்து பெரோஷா துக்ளக். அக்பரை பற்றி நம்ம முகலாயர்களை பார்த்துக்கலாம். 13வது கேள்வி போயிடலாம். சட்லஜ் நதியிலிருந்து ஹன்சிக்கு ஒரு கால்வாயும் யமுனையில் வெட்டிய மற்றொரு கால்வாயும் யாருடைய ஆட்சியின் பொதுப்பணி வளர்ச்சி கொள்கையை சுட்டுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. யாருன்னா சுல்தான் பெரோஷா துக்ளக், சரிங்களா? சுல்தான் பெரோஷா துக்ளக். இவர் யார் அப்படின்னா அலாவுதீன், மன்னிக்கணும், முகமது பின் துக்ளக் இருக்கா இல்லையா, அவருடைய சித்தப்பா பையன்தான் வந்து இந்த பெரோஷா துக்ளக். இவருடைய அப்பா வந்து ரஜப்னு சொல்கிறவர். அவர் வந்து கியாசுதீன் துக்ளக்கினுடைய தம்பி. அவருடைய காலத்தில் வந்து இந்த கியாசுதீன் துக்ளக்கும் பெரோஸோட தந்தையான ரஜப்பும் அலாவுதீன் கில்ஜினுடைய ஆட்சி காலத்தில் வந்து குரசன் அப்படின்ற பகுதியிலேருந்து இங்கே வந்திருப்பாங்க, சரிங்களா? 1351 கடுமையான காய்ச்சல் காரணமாக முகமது பின் துக்ளக் வந்து இறந்துருவார். அவர் வந்து அவருடைய வாரிசை வந்து அறிவிக்காமலே வந்து என்னது இறந்துருவார். அப்புறம் முகமதோட வாழ்நாள் நண்பர் ஒருத்தர் இருப்பார், கானி ஜஹான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் வந்து அதிகாரி. அவர் வந்து யாரை பெரோஷா துக்ளக்கை வந்து பரிந்துரை செய்திருப்பார், சரிங்களா? 14வது கேள்வி பார்ப்போம். இந்த பெரோஷா துக்ளக் தான் வந்து பொதுப்பணி வளர்ச்சி வந்து செஞ்சிருப்பார். ஏன்னா நம்ம முகமது பின் துக்ளக் வந்து அடையாள நாணய முறை அப்படின்ற ஒரு முறை ஏற்படுத்தியிருப்பார். அதனால் வந்து கள்ள நாணயங்கள் வந்து புழக்கத்தில் வரும். அதனால் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிரும். அப்புறம் விவசாயிகளுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான வரிகள் போடுவார். அப்போ விவசாயிகள்லாம் விவசாயம் செய்த விட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க. அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவார்னா திருப்பி அவங்களுக்குலாம் கடன் தருவார். அவங்களுக்கெல்லாம் வந்து கடன் தருவார். அந்த அது போன்ற பல குளறுபடிகள் எல்லாம் பின்னாளில் வந்து பெரோஷா துக்ளக் வந்து சுல்தான் ஆனதுக்கப்புறம் சரி செய்வார். அப்போ அவர் அது மாதிரி என்ன செய்வார் அப்படின்னா கைவிடப்பட்டவர்களுக்காக சில அமைப்புகள் உருவாக்குவார். அப்புறம் அடிமைகளுக்காக நலத்துறை வந்து உருவாக்குவார். முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து பெரோஷா கோட்லா அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருந்துச்சு. அந்த பெரோஷா கோட்லா வந்து பெரோஷா துக்ளக் அவர்கள் வந்து கட்டினதான். பின்னாளில் வந்து அது கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 1,80,000 அடிமைகளுடைய வாழ்க்கையில் வந்து அவர் வந்து மாற்றங்களை கொண்டு வந்தார், சரிங்களா? பெரோஷா துக்ளக் அவருடைய பொதுப்பணித்துறை அப்படின்னு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சட்லஜ் நதியிலேருந்து ஹன்சிக்கு ஒரு கால்வாயும் யமுனையில் வெட்டிய ஒரு கால்வாயும் வந்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் போர்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் வந்து வங்காளத்தில் வந்து
ஒரு ஆளுநர் வந்து கிளர்ச்சி செய்ததால் அவரை போய் அடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருப்பார். வர்ற வழியில் அப்படியே ஒரிசாவும் போய் பார்த்துட்டு அந்த பகுதியில் இருக்கிற மன்னர் வந்து வரி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்வார். 14வது கேள்வி பார்ப்போம். அப்போ 13க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெரோஷா துக்ளக். 14 பார்த்துடலாமா? பின்வரும் யாருடைய ஆட்சியின் போதுதான் மத்திய ஆசியாவிலிருந்து தைமூரின் படையெடுப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 14வது கேள்விக்கு துக்ளக் வம்சத்தினுடைய கடைசி அரசரான நஸ்ருதீன் முகமது ஷா ஆப்ஷன் பி. இவருடைய காலத்தில் தான் வந்து தாமர்லைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தைமூர் அவருடைய படையெடுப்பு நிகழ்ந்தது. அவருக்கு வந்து ஒரு கால் வந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி நடப்பார். அதனால் அவரை வந்து பழைய புத்தகத்தில் நொண்டி தைமூர் அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. அவர்கள் வந்து என்னது பஞ்சாப் டெல்லி இந்த 2 நகரங்களுமே கடுமையான சூறையாடல் பண்ணியிருப்பார். இவர் படையெடுத்த காலம் பார்த்திங்கன்னா 1394. இந்த டைமில் வந்து என்னது தைமூர் வந்து படையெடுத்து வந்திருப்பார். அப்போ வந்து நஸ்ருதீன் என்ன பண்ணுவார், ஊரை விட்டு ஓடிடுவார். ஊரை விட்டு ஆள் எஸ்கேப் ஆயிடுவார். 1398 நினைக்கிறேன். இது மட்டும் ஆக்சுவலாக நஸ்ருதீனோட ஆட்சி காலம் 1394 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 98 இந்த காலகட்டங்களில் தான் வந்து என்ன 98 தான் நினைக்கிறேன். இந்த காலகட்டங்களில் தான் தைமூரினுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். இவர் வந்து மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய சாமர்கண்ட் அப்படின்ற பகுதியினுடைய ஆட்சியாளர் இருப்பார். இங்கேருந்து திரும்பி போகும்போது தைமூருடைய கொள்ளைக்கு தாக்குதலுக்கு வந்து டெல்லியை அடுத்து அதிகமாக பாதிக்கப்பட்ட நகரம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் வந்து டெல்லிக்கு அடுத்து அதிகமாக பாதிக்கப்பட்டது. டெல்லி அவர் போகும்போது ஒரு ரத்த பூமியாகவே மாற்றிட்டு போனாராம். யார் கண்ணில் சிக்கின யாரையுமே விடலையாம். நிறைய வெட்டி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இது பண்ணி போனாராம். அதே போல் சாமர்கண்டில் பல நினைவு சின்னங்கள் கட்டடங்கள்லாம் கட்டுறதுக்கு இங்கேருந்து கைவினையர்கள் இவ எல்லாத்தையும் கூட்டு போயிருப்பார். சரிங்களா? மற்ற கிசிர்கான் இப்ராஹிம் லோடி வந்து நம்ம பார்த்துட்டோம். மேலும் கேள்வி இருந்தால் அவரை பற்றி அதில் பார்த்துக்கலாம். 15வது கேள்வி பாருங்கள். சரியற்ற கூற்றை காண்க. லோடி அரசு ஆட்சியை நிறுவியவர் பஹலுல் லோடி ஆவார். கடைசி லோடி ஆட்சியாளர் ஆலம் ஷா. முதலாம் பானிபட் போர் 1526 நடைபெற்றது. முதலாம் பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் இப்ராஹிம் லோடி. இதில் எந்த கூற்று வந்து சரியற்றது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 15வது கேள்விக்கு வந்து என்னது கடைசி லோடி ஆட்சியாளர் ஆலம் ஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது தப்பு. இவர் வந்து என்னது சையது வம்சத்தில் வந்த கடைசி ஆட்சியாளர். இவர் தான் வந்து என்னது எனக்கு இந்த சுல்தான் பதவியும் வேணாண்டா சாமிட்டு என்னை ஆள விடுங்கனான்ட்டு நகரை விட்டு வெளியே போய் 30 வருஷம் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்திருப்பார். லோடி வம்சத்தை வந்து தொடங்கியவர் வந்து பஹலுல் லோடி. சரிங்களா? பஹலுல் லோடி தான் தொடங்கியிருப்பார். கிட்டத்தட்ட 1451 அந்த காலகட்டங்களில் பஹலுல் லோடி தொடங்கியிருப்பார். பஹலுல் லோடியோட தூண்டுதல் பேரில் தான் வந்து முகமது ஆலம் ஷா வந்து என்னது அரச பட்டமே வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். சரிங்களா? 1451 பஹலுல் லோடி லோடி வம்ச ஆட்சியை வந்து தொடங்கியிருப்பார். அவருடைய மகன் வந்து சிக்கந்தர் லோடி. அவர் வந்து சிக்கந்தர் லோடி தான் லோடி வம்ச மன்னர்களே மிகச்சிறந்தவராக அறியப்படுகிறார். அவர் வந்து செனாய் இசையை வந்து மிகவும் வந்து விரும்பி கேட்கக்கூடியவராக இருந்திருப்பார். சிக்கந்தர் லோடி தான் 1504 ஆக்ரா நகரை வந்து நிர்மாணித்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நமக்கு தெரியும். முதலாம் பானிபட்டு போர் 1526. முதலாம் பானிபட்டு போரில் தோற்கடிக்கப்பட்டவர் வந்து இப்ராஹிம் லோடி வந்து தோற்று போயிடுவார். பாபர் வந்து ஜெயிச்சிருவார். 16வது கேள்வி. சுல்தான்கள் ஆட்சியில் உயர்கல்விகள் கற்றுக் கொடுக்கப்பட்ட இடங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. சுல்தான்களுடைய ஆட்சியில் உயர்கல்விகள் கற்றுக் கொடுக்கப்பட்ட இடங்கள் வந்து மதராசா. சரிங்களா? இப்போவுமே வந்து அந்த இன்னுமே வந்து இந்த மதராசாக்கள்லாம் இந்தியாவில் இருக்குது, அந்த கல்வி நிலையங்களாக இருக்குது. சரிங்களா? பெரோஸ் துக்ளக் வந்து தில்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய மதராசாவை வந்து கட்டியிருப்பார். சரிங்களா? அந்த கட்டடம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான். பெரோஸ் துக்ளக் வந்து டில்லியில்
கட்டின கட்டடம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு மிகப்பெரிய மதராசாவை கட்டியிருப்பார். அடுத்து 17வது கேள்வி பார்ப்போமா. சுல்தான் டேஸ் 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 1,80,000 அடிமைகளுடைய வாழ்வில் வந்து என்னது மாற்றத்தை ஏற்படுத்தியவர். அடிமைகளுக்காக நலத்துறை உருவாக்கியிருப்பார். கைவிடப்பட்டவர்களுக்காக திவான் இ கைத்தான் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். அடிமைகளுக்காக வந்து அடிமைகள் நலத்துறையை உருவாக்கியிருப்பார். யார்? முகமது பின் துக்ளக். இவருடைய காலத்தில் ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்தவர் தான் கான் இ ஜஹான் கான் ஜஹான் மக்புல். அவர் வந்து கிட்டத்தட்ட 2000 பெண் அடிமைகள் வந்து வைத்திருந்தாராம். சரிங்களா. 16வது கேள்வியில் ஃபிக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக் அப்படிங்கிறது இறை தூதனுடைய வாக்குகள். சரிங்களா. இஸ்லாமிய சட்டங்கள், குர்ஆன் உரை வந்து இறை தூதனுடைய வாக்குகள். ஃபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்கள் தான் வந்து ஃபிக். சரிங்களா. 17வது கேள்வி பார்த்துட்டு நம்ம 18 போயிடலாம். சிக்கந்தர் லோடி பற்றியும் நம்ம பார்த்துட்டோம்ல. செனாயிசியை விரும்பி கேட்டிருப்பார். ஆக்ரா நகரை வந்து நிர்மாணித்திருப்பார். 18 தில்லியில் ஒரு பெரிய மதராசாவை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. தில்லியில் ஒரு பெரிய மதராசாவை இப்போ தான் பார்த்தோம். யார்? முகமது பின் துக்ளக் தான் வந்து தில்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய மதராசாவை கட்டியிருப்பார். அதே போல் சிக்கந்தர் லோடி வந்து அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1489 முதல் 1517. சிக்கந்தர் லோடியோட ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் முழுவதும் பல்வேறு மக்தப்களிலும் மதராசாக்களிலும் ஆசிரியர்களை வந்து நியமித்தார். மக்தப் அப்படிங்கிறது அதுவுமே வந்து ஒரு கல்வி நிறுவனம் தான். அது எல்லா இடங்களிலுமே சிக்கந்தர் லோடி என்ன பண்ணுறாரு? ஆசிரியர்களை வந்து நியமிக்கிறாரு. அவங்களுக்கான நிலமும் மானியமாக ஒதுக்கியிருப்பார். சரிங்களா. யார்? சிக்கந்தர் லோடி அவர்கள். 19வது கேள்வி ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இதுவுமே வந்து பெரோஷா துக்ளக் தான் வந்து என்னது ராக தர்பனை வந்து இந்திய சமஸ்கிருத இசை நூலை வந்து பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். சரிங்களா. அதில் வந்து கலீஃபா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொடுத்துருப்பாங்க பாக்ஸில். கலீஃபா அப்படின்னா நம்ம அங்கே ஐஎன்எம்லையும் படிச்சிருப்போம். கலீஃபாவினுடைய பதவியை வந்து குறைச்சதுனால தான் வந்து என்னது கிலாபத் இயக்கம் துவங்கப்பட்டது. கலீஃபா அப்படிங்கிறது என்னன்னா முகமது நபியினுடைய வாரிசாக கருதப்படுபவர்கள் தான் வந்து கலீஃபாக்கள். அதாவது உலக அளவிலான இஸ்லாமியர்களுக்கு அரசியல் தலைவராகவும் மத தலைவராக இருந்தவங்க. அவங்க வந்து துருக்கியில் இருந்தாங்க. சரிங்களா. துருக்கியினுடைய சுல்தான் தான் கலீஃபாவாக இருந்தார். ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தினுடைய குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர். பின்னால் 1258 பாக்தாத் நகரை வந்து மங்கோலியர்கள் வந்து கைப்பற்ற வரைக்கும் கலீஃபா வந்து பாக்தாத்தை வந்து ஆட்சி செய்தார். அதற்கப்புறம் எகிப்தில் வந்து 1516-17 அந்த காலகட்டங்களில் அட்டோமானிய பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசு வந்து வருவாங்க. அவங்க வந்து என்னது அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க தான் வந்து அந்த அட்டோமானிய பேரரசுகள் தான் சுல்தான்கள் தான் வந்து இந்த கலீஃபா பதவியை வந்து வச்சுருந்தாங்க. சரிங்களா. அதற்கப்புறம் அட்டோமானிய பேரரசு நீக்கப்பட்டதுக்கப்புறம் முஸ்தபா கமால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தருடைய தலைமையில் வந்து திருப்பியும் துருக்கிய குடியரசு வந்து உருவாகுது. அப்படி உருவாக்கும் பொழுது தான் வந்து இந்த கலீஃபா பதவி வந்து என்னது ஒழிக்கப்பட்டது. சரிங்களா. 20வது கேள்வி பார்த்துடலாமா. தமது 9 வானங்கள் நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டவர் யார்? தமது 9 வானங்கள் என்ற நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டவர்.
அவர் தான் வந்து அமீர் குஸ்ரு, இந்திய கிளி என்று அழைக்கப்பட்ட அமீர் குஸ்ரு அவர்கள். இவர் வந்து எனது பால்பன் காலத்திலையும் அரசவையில் இருந்திருப்பார், அலாவுதீன் கில்ஜி காலத்திலையும் அரசவையில் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 7 சுல்தான்கள் நினைக்கிறேன், நீண்ட காலம் இருந்தவர். 7 சுல்தான்களோ 14 சுல்தான்களோ இந்த காலகட்டங்கள் வரைக்கும் இவர் உயிரோட இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அல்பெர்னி அப்படின்ற ஒரு பாரசீக எழுத்தாளரும் வந்திருப்பார். அவர் பற்றிய அவரோட சம்மந்தமான விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. மத சம்மந்து பார்த்தோம்னா அப்புறம் பாணனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரணி அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்திருப்பார். இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் சில வழிபாட்டாளர்களையும் வந்து பஞ்சனையில் உட்கார வைத்து மரியாதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாத்திகர்களையும் மங்கோலியர்களையும் இந்துக்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளும் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து பரணி அப்படின்ற ஆட்சியாளர் வந்து வெறுப்போடு எழுதியிருப்பார். ஏன்னா அவங்க வந்து மற்ற மதத்தவங்களை வந்து மத சைபியத்தினோட போடுறதுனால அவர் வந்து இஸ்லாமியம் சார்ந்தவனால அந்தளவுக்கு அப்போ வெறுப்போடு எழுதியிருப்பார். அதே போல் இந்துக்கள் வந்து எவ்வளவு வரி செலுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து கோவில்கள் கட்டிக்கொள்ளவும் திருவிழாக்கள் நடத்தவும் வந்து இஸ்லாமிய வேலையாட்களை வைத்துக் கொள்வது கூட அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த காலகட்ட சமூக நிலை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற மதங்கள் இருந்துச்சு, இஸ்லாம் உள்ளே வரும்பொழுது அவங்க எந்த மாதிரியான நடைமுறையில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம ஜிசியா வரியை முதலாக விதித்தவர் வந்து குத்புதீன் ஐபக் பார்த்தோமா. அதற்கப்புறம் முகமது பின் துக்ளக் காலத்தில் ஜிசியா வரி இருக்காது. ஏன்னா அவர் தான் வந்து இந்துக்களோட சேர்ந்து ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்து யோகிகளுடன் வந்து நல்ல நட்புறவில் இருந்திருக்காரு. சமணத்துறைகளுக்கு வந்து அனைத்து அரசு அலுவலகங்களும் பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு முகமது பின் துக்ளக் வந்து சொல்லியிருப்பார். அதனால் அப்போ அவருடைய காலத்தில் வந்து ஜிசியா வரி இருந்திருக்காரு. பின்னாளில் பெரோஷா துக்ளக் வந்து அரசரானதுக்கப்புறம் அவர் வந்து இஸ்லாமிய மத தலைவர்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக அவருடைய அரசை வந்து இஸ்லாமிய பேரரசாக அறிவித்து ஜிசியா வரியை வந்து மீண்டும் கொண்டு வருவார். அதற்கப்புறம் பின்னாளில் வந்து அக்பர் வந்து அந்த ஜிசியா வரியை வந்து ஒழிப்பார். அக்பர் ஒழித்த ஜிசியா வரியை மீண்டும் அவுரங்கசீப் வந்து கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரியத் சட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்வா அப்படிங்கிற வரியை வந்து அவுரங்கசீப் வந்து நீக்கியிருப்பார். சரிங்களா, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான ஒரு லைவ் கிளாஸில் சந்திப்போம். நன்றி.